போலீஸ் அதிகாரிகள் நடத்தும் சட்டப்பூர்வ சோதனையின் போது ஒத்துழைப்பை வழங்குவது ஒவ்வொரு குடிமக்களினதும் கடமை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கில் நாட்டில் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் தங்கள் முழு ஆதரவையும் தர வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் நாடு முழுவதும் அதிகரித்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தலை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் முயற்சியை இலங்கை போலீசார் தற்போது செயற்பட்டு வருகின்றனர். போதைப்பொருள் தடுப்பு முயற்சியை வலுப்படுத்த போலீஸ் மா அதிபர் பிறப்பித்த உத்தரவுகளின்படி விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சட்டவிரோத போதைப்பொருள் விநியோகத்தை அடக்குதல், போதைப்பொருள் தேவையை குறைத்தல், போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மறுவாழ்வு வழங்குதல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை தடுப்பது ஆகியவை இந்த முயற்சிகளின் முதன்மை நோக்கங்களாகும். இந்த முயற்சிகள் மூலமாக போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தில் சமூகங்களை அதிகாரம் அளித்து ஈடுபடுவதன் மூலமாக இலங்கை போலீஸ் மதிப்புமிக்க புலனாய்வு தகவல்களை சேகரிக்க முடிந்தது. பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வெற்றிகரமாக போதைப்பொருள் சோதனைகளை மேற்கொள்வதற்கும், குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கும், குற்றங்களை குறைப்பதற்கும் காவல்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் செயல்படுகின்றனர். இதன் மூலமாக பொதுமக்கள் பாதுகாக்கவும் அச்சமின்றி வாழவும் முடியும் என்றும் உறுதி செய்கின்றது. இந்த அமைதியான சூழலை மேலும் பாதுகாக்க இலங்கை போலீசார் தொடர்ந்தும் சிறப்பு நடவடிக்கைகள் மற்றும் இலக்கு சோதனைகளை மேற்கொள்வது, நடமாடும் சாலை தடைகளை நிறுவுவது மற்றும் வாகனங்கள் மற்றும் தனிநபர்களை ஆய்வு செய்வதை மேற்கொள்கின்றனர். இந்த நடவடிக்கைகள் சமீபத்திய காலங்களில் குறிப்பிடத்தக்க நேர்மையான முடிவுகளை அளித்திருக்கின்றது. போலீஸ் அதிகாரிகள் நடத்தும் இதுபோன்ற சட்டப்பூர்வ சோதனைகளின் போது ஒத்துழைப்பது ஒவ்வொரு குடிமக்களின் கடமை மற்றும் குடிமை பொறுப்பாகும். மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் முழு ஆதரவு வழங்க வேண்டும். தனிநபர்கள் அல்லது வாகனங்களின் சந்தேகத்துக்கிடமான நடத்தை அல்லது சட்டப்பூர்வ போலீஸ் உத்தரவுகளை பின்பற்ற தவறியது, குற்றவியல், போதைப்பொருள் தொடர்பான அல்லது பிற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான நியாயமான சந்தேகத்திற்கு வழிவகுக்கும். எனவே அனைத்து பொதுமக்களும் ஒழுக்கமான மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக செயல்படவும், அதிகாரிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கவும் முன்வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளைகளை மீறி செலுத்தி சென்ற வாகனத்தின் மீது போலீஸ் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டிருந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த வட்டக்கோட்டையைச் சேர்ந்த 17 வயதான அருள்பயஸ் என்கின்ற சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். குறித்த சம்பவமானது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இவ்வாறானதொரு அறிக்கையை போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.